1 நாளாகும் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து பாருங்க, அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தெம்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் பாருங்க, அப்பா அவர் ராஜா தாவீது, அவங்க அப்பா அவர் ராஜா. சாலமன் தன் பையனுக்கு ஒரு புத்திமதி சொல்றாருங்க. தன் பையனுக்கு ஒரு புத்திமதி சொல்றாரு. என்ன புத்திமதி சொல்றாரு? நல்லா கவனிங்க. உங்க பையனுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க புத்திமதி சொல்லியிருக்கிறீங்களான்றது எனக்கு தெரியாது. சொல்லலைன்னா இனிமேலாவது சொல்லிடுங்க. இனிமேலாவது சொல்லிடுங்க. நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய புத்திமதி உக்காந்து சொல்லுவேன் பாருங்கள். படிக்கிற விஷயத்துலையும், காலேஜுக்கு போகிற விஷயத்துலையும், இன்றைக்கி வேலைக்கு போகிற விஷயத்துலையும் புத்திமதிகளை உட்கார வச்சு சொல்லிவிடுவேன். நான் சொல்ல வேண்டிய கடமையை டக்குன்னு சொல்லி விட்டுருவேன். நீ அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்புறம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சொன்ன வார்த்தை உனக்கு அது ஒரு விதை, அது உனக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாரு? என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. என்ன சொல்றாருன்னா, அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி, கும்பிடு, ஆராதி. உத்தம இருதயம்னா என்ன? உத்தம இருதயம்னா என்ன? நீ ஒழுங்கு இருந்து அப்படின்ற கணக்கு இல்லை. உத்தம இருதயம்னா அவர் நல்லவர்னு நினைக்கிறவரை தான் உத்தம இருதயம். நான் பரிசுத்தவான்னு நினைக்கிற உன் இருதயத்தை அவரெல்லாம் சொல்ற. நீ எப்பவுமா மனுஷனை வந்து மண்ணுன்றதை அவர் நினைவு கூறுவார். எப்பவுமா அவன் ஒரு மாதிரி தான் அவன். அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்கிறான் பாரு, மனசு குரங்கு மாதிரி சார் அப்படின்னு. மனசு, ஒரு அம்மா சொல்லுது, மனசு குரங்கு மாதிரியா? என்னம்மா குரங்கு மாதிரின்ற? அவன் மனுஷன் குரங்குலேருந்து தோன்றுனான்னு சொல்கிறாங்க, நீ மனுஷே குரங்கு மாதிரின்ற. என்ன விஷயம்னு சொன்னால், அது மரத்துக்கு மரம் தாவுது போல். மனுஷன் இன்றைக்கி ஒன்று பேசுகிறான், நாளைக்கு ஒன்று பேசுகிறான், இப்போ ஒன்று சொல்கிறான், அப்புறம் இல்லைன்றான், இருக்குதுன்றான், இப்படி மாறி மாறி பேசுவான் சார். அவன் குரங்கு மாதிரி சார் அப்படின்னு. அல்லேலூயா. அதனால உன் மனசெல்லாம் உத்தம இருதயன்றத நினைக்காத, விட்டுரு. இன்னைக்கு ஒன்று பேச, நாளைக்கு ஒன்று பேசும். இன்னைக்கு ஒன்று நினைப்பேன், நாளைக்கு ஒன்று நினைப்பேன். அதனால உன் இருதயம்லாம் உத்தம இருதயம் கிடையாது. எதை உத்தம இருதயன்றாரு? அவர் நல்லவர், பெரியவர், இரக்கம் உள்ளவர், தயவு காட்டுறவர். எங்க அப்பாவை ஆசீர்வதிச்சார்னா, எங்க தாத்தாவை ஆசீர்வதிச்சார்னா என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் நல்லா வைப்பாரு, வாழ வைப்பாருன்னு நினைக்கிறப்பார். இதுதான் உத்தம இருதயம். இதுதான் உத்தம இறுதி. அல்லேலூயா. இதுதான் உத்தம இறுதி. அப்ப இதை ஒரு மனுஷன் நினைக்கணும். என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு பாரு, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அப்போ உன் நினைவு உன் என்ன என்னன்றது முதல்ல அவர் ஆராய்கிறாருன்னு தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் என்ன நீங்க ஒரு கணக்கு போடுறல, அதனால தான் சொன்னா, உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு இல்லை அப்படின்றார். ஏன் சொல்றாரு அதை? ஏன் சொல்றாரு அதை? அல்லேலூயா. ஏன் சொல்றாரு? நல்லா யோசனை பண்ணிப்போம். உன் வழி என் வழி இல்லைன்றார், உன் நினைவு என் நினைவு இல்லைன்றார். ஏன்னா நமக்குள்ள ஒரு கணக்கு போடுறோம் பத்தியா, அதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான பகுதி. அலட்சியப்படுத்தக்கூடாது. நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஏன்னா கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறத விட்டுருவா. நீங்கள் அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட பேசலையே, ஒன்றும் சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்து வெறுமையாக இருக்குது அப்படின்னா, ஏன் வெறுமையாக? உன்னுடைய கவனங்கள் சரியில்லை. கவனிக்கணும். கவனிச்சா தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, இடைப்படுகிறாரு, உனக்குள்ள ஒரு உணர்வுகள் உண்டாகும். கர்த்தர் எப்படி இந்த ஓய்வு நாளில் பேசுவார்? நம்ம கூட ஒரு ஜபத்தின் மூலமாக, ஒரு ஆராதனை மூலமாக அவருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கும், தொடும். அவர் நிரப்புவார், வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசுவார். அப்படி தான் அந்த எதிர்பார்ப்போடு நம்ம தேவாலயத்துக்கு வரணும். ஏதோ வந்தோமா, ஏதோ சும்மா இது பண்ணோம்ப்பா, அது பண்ணோமா அப்படின்னா அந்த எண்ணமே இருந்தாக்கா ஒரு ஆசீர்வாதமே இருக்காது நம்மளுக்கு. அதனால தான் கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, அவன் உன் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார், உன் இருதயத்தையும் அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறார். அப்போனா என்னன்னா, உன் இறுதிய மனசு அவருக்கு தெரியுது. நீ என்ன இன்னைக்கு இப்போ உக்காந்து ஆள் தான் இங்கே உக்காந்துக்கிற, உன் எண்ணெல்லாம் எங்கே இருக்குது? உன் எண்ணெல்லாம் எங்கே இருக்குது? யோசனை பண்ணிப்பா. சில பேர் சொல்ல, ஆள் தான் சார் இங்கே இருக்கிறான், எண்ணெல்லாம் எங்கேயோ இருக்கிறதுக்கு சார்.
ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ரட்சிக்க 2 பேரும், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஒரு ரட்சிக்கப்படாதவன், அதாவது ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லாது. இந்த கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்னா சர்ச்சுக்கு போகலான்னு சொன்னான்னா, இந்த ரட்சிக்கப்படாதவன் அவன் சினிமாவுக்கு போகலான்னு சொன்னான். இந்த ரட்சிக்கப்படாதவன் சினிமாவுக்கு போயிட்டுக்கிறான், ரட்சிக்கப்பட்டவன் சர்ச்சுக்கு வந்துட்டுக்கிறான். இந்த ரட்சிக்கப்படாதவன் சினிமா தேட்டரில் போய் உட்காந்து என்ன பண்ணுகிறான்னா, அவன் சர்ச்சில் போயிட்டு கடவுளை கும்பிட்டுன்னு இருப்பான், நம்ம படம் பார்த்துன்னுக்குறோம், அவன் ஆண்டவரை கும்பிட்டுன்னு இருப்பான், பயபக்தியாக இருப்பான், நம்மளோ இந்த மாதிரி சினிமான படத்தை பார்த்துக்கின்னு கேவலமாக உட்காந்து கிடக்கிறோம்னு அவன் சினிமாவில் உட்காந்துக்கிறவன் என்னெல்லாம் எங்கே இருக்குது, சர்ச்சுகளில் இருக்குது. இந்த சர்ச்சில் உட்காந்துக்கிறவன் என்ன பண்ணானா, அவன் சினிமாவுக்கு போய்க்கிறான், நீ அந்த ஃபைட் நடந்துன்னுக்கான், அந்த பாட்டு ஓடினுக்கான், இப்படியே இவன் என்ன நினைதான் அவன் நினைவு. இப்போ இவங்க 2 பேர்ல எவன் உத்தமன்? உங்கள் தீர்ப்பு எப்படி இருக்குது பார்த்து நீங்களும் அழகாக தீர்ப்பை கொடுக்குறீங்க. இப்போ சினிமாவில் போய் உக்காந்துக்கிறவங்க கூட சர்ச்சில் என்னங்குது, அவன் சினிமா தேட்டரில் உக்காந்துக்கிறான், ஆனால் என்னெல்லாம் சர்ச்சில் இருக்குது. ஆனால் சர்ச்சில் உக்காந்துக்கிறவனுக்கு என்னெல்லாம் சினிமாவில் இருக்குது. இப்போ சொல்லுவோம் என்னெல்லாம் எங்கே இருக்குது, பக்கத்தில் பச்சை கறிக்குழம்பு மேலேயே இருக்குது, போய் எப்போ சாப்பிடுவோன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். கிரிக்கெட் மேலேயே இருக்குது, அந்த கிரவுண்டில் ஆடின்னு இருப்பான்டா அப்படின்னு என்னென்னமோ என்ன ஓடுது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தெல்லாம் அறிகிறார். அதனால தான் சொல்கிறேன், இருதயத்தை உண்டாக்குனவர் இருதயத்தை பற்றி தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இன்வெர்ட்ரு நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த இன்வெர்ட்ரு எவ்வளோ நேரம் வரோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை நாங்கள் செட் பண்ணி வச்சதுனால அது எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ நேரம் வரும், எவ்வளோ ஃபேன் போடும் அதில்ன்றது எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருதயத்தை உண்டாக்குனவர் நீ என்ன நினைக்கிற அவருக்கு தெரியும். உங்கள் எண்ணங்கள்லாம் அவர் அறிகிறார். அதனால தான் சொல்கிறேன், அந்த மீனுக்காரம்மா எண்ணத்தை அவர் அறிஞ்சதுனால தான் அந்த அம்மா பாருங்க, உத்தம இருதயத்தோட கர்த்தர் தருவார் சார், எனக்கு இதுதான் உத்தம இருதயம், கர்த்தர் தருவார் சார், கர்த்தர் நடத்துவார் சார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சார், கர்த்தர் உயர்த்துவார் சார், இதுதான் உத்தம இருதயம். அவரை பற்றி நீ என்ன நினைக்கிற, எங்கே தராரு இப்படி நினச்சா உனக்கு அந்த அவரை பற்றி ஒரு உத்தம எண்ணமே இல்லை. அதுதான் ஆசாக்கு இருந்தது. உத்தம இருதயத்தை விட்டுட்டான் அவன். இங்கே தாவீது தான் பிள்ளைக்கு சொல்லும் போது சொல்கிறான், உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு. இங்கே வந்தோன்னா கையை தட்டுன்றான், இல்லையா சத்தமான்றான், இல்லையா உற்சாகமாக வர மாட்டேங்குது. அவன் சொல்கிறான் பாரு, என்ன சொல்கிறான், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு அவரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து எல்லா நினைவுகளையும் தோற்றங்களையும் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தெம்படுவார். நீ அவரை தேடினாதான் உனக்கு அவர் தெம்படுவார். அப்போதான் உன் பிரச்சனை, உன் ஜபத்தை கேட்பார். நீ அவரை தேடவே மாட்டேன்ற, ஆனால் ஜபம் கேட்கப்படலன்ற. என் ஜபம் எங்கே சார் கேட்குது, என் காரியம் எங்கே சார் வாய்த்தது, என் காரியம் ஒன்றும் கை கூடல சார், எப்படி கூடும், நீ தேடவே மாட்டேன்ற. ஒரு உத்தம இறுதி உனக்கு வரல. அவரை பற்றி என்னதான் நினச்சினுங்கிற, செத்தார் சிலுவையில், ஏன்சார் 3வது நாள், அவள் தான். அவரை பற்றினா அன்னை மரியாள் மகன், அவ்வளோதான். நல்லவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், எல்லா கட்டுகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நம்மளை விடுவிக்கிறவர். இப்படி ஒரு எண்ணமே இல்லை உனக்கு. நல்ல வருமானத்தை தருகிறவர், வேலையை தருகிறவர், ஞானத்தை தருகிறவர், இப்படி ஒரு எண்ணமே உனக்கு இல்லை. ஆனால் அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும்போது நீ அவரை தேடினா உனக்கு தெம்படுவார். ஆனால் ஒன்று, அவரை விட்டுட்ட சொல்கிறாரு பாருங்க, அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும், அவரை விட்டுட்டினா அவரும் உன்னை விட்டுருவார். அதுதான் விஷயம். அவரை விட்டுட்டினா அவரும் உன்னை விட்டுருவார். நீ அவரை தேடினாக்கா அவர் உனக்கு நன்மையை செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உன்னை மேலாக்குவார், நீ உன்னை தலையாக்குவார், உன்னை எட்டு. அல்லேலூயா. உன்னை மேலே 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 போவே. நீ அவரை விட்டுட்டினா அவர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லு. அவரும் உன்னை விட்டுருவார். போடா, உனக்கே ஒரு உற்சாகம் இல்லை, உனக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, உனக்கே ஒரு விசுவாசம் இல்லை, அப்புறம் நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறதுன்றத கம்முன்னு ஆயிடுவார் கடவுள். கடவுள் கம்முன்னு ஆயிடுவார். அல்லேலூயா. ஒரு முடி வெட்டுறக்காரங்கிட்ட ஒருத்தர் வந்து முடி வெட்டியிருந்தான். நல்லா வெட்டுவியா சார்ன்னு கேட்டானா. முடி வெட்ட வரும்போது சலூனுக்கு வந்து, வெட்டுவேன் சார், இந்த ஊர்லேயே என்ன மாதிரி யாரும் திறமையாக வெட்டுற ஆள் கிடையாது சார் அப்படின்னுக்கிறான். அப்போ அந்த முடி வெட்டுறக்கார முடி வெட்டினே இருந்தான். அந்த முடி வெட்டிக்கு வந்தவர் ஒரு கிறிஸ்டின். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்கிறீங்க. இந்த முடி வெட்டுறக்காரவன் அந்த கிறிஸ்டினை கேட்குறான், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லின்னு கிடக்குறீங்க. இங்கே எவ்வளோ தரித்திரங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, வேதனைப்படுறவங்க இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அந்த இயேசு நல்லவராக இருந்தால் குணமாக்க வேண்டியது தானே சார்
ஏன் சார் உங்கள் இயேசு நல்லவர் நல்லவர்னு சும்மா மைக்கில் சொல்கிற, கைப்பிரதி கொடுக்குற, சும்மா பிரசங்கம் பண்ணு கிடக்குற, இயேசு நல்லவர் தான், இவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் குணமாக்க வேண்டியதானே அந்த இயேசு அப்படின்னா. அந்த முடி வெட்டிக்கின்னு உக்காந்துக்கிறார் பேர் கிறிஸ்டின். அவர் கிறிஸ்டின் முடி வெட்டுறவர் இந்த கேள்வியை கேட்குறாரு. இப்போ இந்த முடி வெட்டிக்கிறார் பேர் கிறிஸ்டின். அவர் கேட்குறாரு, இந்த ஊர்லேயே முடி நீ தான் நல்லா வெட்டுவியான்னு. ஆமாம் சார், என்ன மாதிரி யாரும் திறமையாக வெட்ட முடியாது. அப்போ அந்த தெருவூர் முனையில் ஒருத்தன் சடசடியாக முடிய வச்சுன்னு உக்காந்து கிடக்குறானே, அவனை ஏன் நீ வெட்டி அழகுபடுத்தக்கூடாதுன்னு கேட்குறேன். அதுக்கு அந்த முடி வெட்டுறக்கெல்லாம் நான் அவனை தேடின்னு போனோமா? அவன் என்ன தேடின்னு வரணும். சேர் இங்கே இருக்குது, கண்ணாடி இங்கே இருக்குது, சீப்பு கத்திரிக்கோல்லாம் இங்கே இருக்குது. அவன் என்ன தேடி வந்தால் தான் நான் அவனை வெட்டி அழகுபடுத்த முடியும். அப்போ அதுதான் அந்த கிறிஸ்துவர் சொன்னாராம், இதே மாதிரி தான் சார், கர்த்தரை யார் தேடுறாங்களோ அவங்கள தான் அவரை டிசைன் பண்ணுகிறவராக இருந்தார். அதனால்தான் சாலமோன் என்று சொன்னான், கர்த்தரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி தேடு. நீ அவர் விட்டுட்டே அவர் உன்னை விட்டுருவார். நம்ம தேடும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லையா? புரியவே மாட்டேங்குது. ஒரு கணவன் மனைவி இணைந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்கம்மா. அந்த குழந்தை கடைசி வரைக்கும் வளர அப்பா அம்மான்னு கூப்பிடாம போனா அந்த பெற்றவங்களுக்கு என்ன இருக்கும்? அப்பானே கூப்பிட மாட்டேங்குது. ஃபீல் பண்ணுவாங்களே இல்லையா? சார் நீ அவங்களுக்கு புள்ள தான், நீ அவருக்கு அப்பா தான், அது உனக்கு புள்ள தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ ஆண்டவருடைய புள்ள தான், நீ கிறிஸ்டின் தான், எந்த மாற்றமும் இல்லை. நீ ஆனாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் அந்த புள்ள அப்பான்னு கூப்பிட்டாதான் அந்த அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி நீ கிறிஸ்டினாக இருந்தாலும் கர்த்தரை உற்சாக மனதோடு உத்தம இருதயத்தோடு தேடினா தான் சார் உனக்கு நல்வழி பிறக்கும். இல்லையா? அப்பா புள்ளன்றதுல மாற்றம் கிடையாது. தேடுற விஷயம், அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடாம கம்முனாவே இருந்ததுன்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளோ வருத்தமோ, அது போல தான் நம்ம கிறிஸ்டினாக இருந்தாலும் கர்த்தரை தேடுற விதத்தில் தேடுற முறையில் தேடாமல் இருந்தால் அவர் வருத்தமாக இருக்கும், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கஷ்டமாக இருக்கும். முடிவெட்டுறக்காரங்களும் சொல்ல என்ன தேடி வந்தால் தான் சார் நான் டிசைன் பண்ண முடியும், அழகுபடுத்த முடியும். இல்லையா? அந்த மீன்கார அம்மா கூட சொல்லுவேன், நான் கர்த்தரை தேடி போனால தான் நல்லா இருக்கிறேன் சார். ஒரு நாள் லீவ் விடுறதுனால நான் இன்னும் குறைஞ்சி போயிட மாட்டேன், தேஞ்சி போயிட மாட்டேன் சார். அதெல்லாம் டபுள் மடங்காக கர்த்தர் எனக்கு கொடுத்துட்றாருன்னு சொல்லிட்டு பாரு. இதுதான் உத்தம இறுதி. இந்த சாலமோனுக்கு அதை சொல்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதே பாருங்க 2